வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறாது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெங்கல் என்ற புயலாக நாளை காலைக்குள் மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே கணித்திருந்தது. இந்நிலையில் வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இன்று மாலை 5:30 மணி நிலவரப்படி முந்தைய 6 மணி நேரங்களில் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் நகர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை திரிகோணமலையிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து 340 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 470 கிலோமீட்டர் தொலைவிலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது வடக்கு நோக்கி நகர்ந்து நாளை காலை வரை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோர பகுதிகளில் காரைக்கால், மகாபலிபுரம் இடையே நாளை மறுதினம் காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரையை கடக்கும் போது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமை அதி கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் வெள்ளிக்கிழமை செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சனிக்கிழமையன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, காரைக்காலில் மிக கனமழையும், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, கரூர் மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. இதனிடையே வட தமிழக கடலோரம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. அதி கனமழை எச்சரிக்கை காரணமாக விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்காலிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்காலிலும் நாளை அதி கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். இதேபோல விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் பழனி அறிவித்துள்ளார். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளையும் நாளை மறுதினமும் விடுமுறை விடப்படுவதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கூறியுள்ளார். காரைக்காலுக்கு வந்துள்ள பேரிடர் மீட்பு படையினருடன் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் ஆலோசனை நடத்தினார். விழிப்புடனும் அதிக கண்காணிப்புடனும் செயல்பட்டு மீட்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்று ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். கடலூர் அருகே நடுக்கடலில் தனியார் இறங்குதளத்தில் 2 நாட்களாக தஞ்சமடைந்திருந்த 6 மீனவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். கடலூர் மாவட்டம் தைக்கால் தோணித்துறையைச் சேர்ந்த 6 மீனவர்கள் கடல் சீற்றம் காரணமாக சித்திரைப்பேட்டை அருகே கடலில் கட்டி வைத்திருந்த மீன்பிடி வலையினை எடுக்க 2 படகுகளில் சென்றனர். அதில் ஒரு படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் நடுக்கடலில் தத்தளித்த மீனவர்கள் மற்றொரு படகில் ஏறி அருகே உள்ள தனியார் தொழிற்சாலையின் இறங்குதளத்தில் தஞ்சமடைந்தனர். வங்கக்கடலில் புயல் உருவாகிவிட்டால் மீனவர்களை மீட்பது சவாலாகிவிடும் என்பதால் மீனவ மக்கள் கவலையடைந்த நிலையில் கடலூர் மாவட்ட மீன்வளத்துறை இணை இயக்குநர் வேல்முருகன், உதவி இயக்குநர் லோகேஷ் ஆகியோர் தைக்கால் தோணித்துறை கிராமத்திற்கு சென்று நிலைமையை கேட்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து கடலோர காவல்படை ஹெலிகாப்டர் மூலம் தனியார் தொழிற்சாலையின் இறங்குதளத்திலிருந்து 6 மீனவர்களும் மீட்கப்பட்டு பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டனர். தங்களை பத்திரமாக மீட்க நடவடிக்கை எடுத்த தமிழ்நாடு அரசுக்கு மீனவர்கள் நன்றி தெரிவித்தனர். ஹெலிகாப்டர் மூலம் கரைக்கு திரும்பிய மீனவர்கள் படகு விபத்து குறித்தும் தனியார் தொழிற்சாலை இறங்குதள ஊழியர்கள் உதவியது குறித்தும் விவரித்தனர். கொஞ்சம் சின்ன வேலையாயிடுச்சு, அதால் நம்ம போட்டை நாங்கள் ஆங்கர் வச்சுட்டு நம்ம இந்த போட்டை வச்சு நம்ம கரை போக முடியாது, ஆளு உயிர் ஏதாவது போயிட சொல்லிட்டு இங்கே வந்து போட்டில் கட்டிட்டு மேலே ஏறிட்டோம். அங்கே நாங்கள் பாதுகாப்பாக தான் இருந்தோம். அங்கே இல்லை செக்யூரிட்டிலாம் இருந்தாங்க அந்த கம்பெனியில். அவங்க வச்சிருந்த சாப்பாடெல்லாம் எங்களுக்கு தந்தாங்க. அவங்க ஷேர் பண்ணி அப்படியே சாப்பிட்டு இருந்தோம்.
இந்நிலையில் புயல் சின்னம் நீங்கும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் வலியுறுத்தினார். மாவட்ட நிர்வாகம் சார்பாக இப்போ நம்ம என்ன கேட்டுக்கிறோம்னா இப்போ நாளைக்கும் நமக்கு ரெட் அலர்ட் இருக்கு கடலூர் மாவட்டத்தில். மீனவர்கள் குறிப்பாக இந்த மாதிரி கடலுக்கு போவதை தவிர்க்க வேண்டும். மீனவர்களை பத்திரமாக அழைத்து வந்து சேர்த்த கடலோர காவல்படைக்கு மீனவ மக்கள் நெகிழ்ச்சியோடு நன்றி தெரிவித்தனர். சீர்காழி அருகே கடற்கரையோர பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. டெல்டா மற்றும் வட தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. திருமுல்லைவாசல், தொடுவாய், கூழையார், பழையார், பூம்புகார் உள்ளிட்ட கடற்கரையோர பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டியது. சீர்காழி அருகே கடல் சீற்றம் காரணமாக சுமார் 1000 சவுக்கு மரங்கள் வேரோடு சாய்ந்தன. தொடர்மழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக திருமுல்லைவாசல் முதல் பழையாறு வரை சுமார் 10 கிலோமீட்டருக்கு கடல் அரிப்பு ஏற்பட்டது. கடலோர பகுதிகளுக்கு இயற்கை அரணாக உள்ள சவுக்கு மரங்களை பாதுகாக்க கருங்கல் தடுப்புகளை அமைக்க வேண்டுமென்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீங்கள் பார்ப்பது கடலோ தீவுகளோ அல்ல. 100 ஏக்கரிலான நெற்பயிர்கள் மழை காரணமாக அடியோடு சாய்ந்து சேதமடைந்தன. உப்பூரில் ஏக்கருக்கு 30,000 முதல் 35,000 ரூபாய் வரை செலவிடு. இதேபோல சின்னகொத்தூர், பெரியகொத்தூர், ராமநாதபுரம், மேலமணலி, மணஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் சம்பா நெல் பயிர்கள் கடுமையாக விவசாயிகளாக பார்த்து தூர் வருகிறது. அதுவும் பொருளாதாரமும் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால எல்லாமே ரொம்ப செலவு பண்ணி தான் பண்ணியிருக்கோம். மழை உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். அத்திக்கோட்டை கிராமத்தில் வயல்வெளியில் 2 நாட்களாக வடியாமல் குளம்போல் தேங்கிய மழை நீர் பயிர்கள் சேத. நடிகர் அஜித் நடித்துள்ள விடாமுயற்சி திரைப்படத்தின் டீசர் இன்று இரவு வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தாவேக்க மாநாட்டுக்கு வரும்போது விபத்துகளில் உயிரிழந்த 6 நிர்வாகிகள் மற்றும் மாரடைப்பால் இறந்தவரின் குடும்பங்களுக்கு விஜய் உதவி. சென்னை பனையூர் அலுவலகத்திற்கு வரவழைத்து நிதி உதவி வழங்கிய போது கண் கலங்கினார். இந்தியாவில் முப்படைகளிலும் சாதித்து வரும் பெண்கள். ஊட்டி வெலிங்டன் முப்படை அதிகாரிகள் பயிற்சி கல்லூரி விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. உதகை ராணுவ கல்லூரி வளாகத்தில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மரியாதை. போரில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பு. 2010 இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிய விவகாரம். சீமான் மீதான வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாமல்லபுரம் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிதி உதவி வழங்கினார் அமைச்சர் தாமோ அன்பரசன். விபத்துக்கு மதுபோதை காரணம் அல்ல என விளக்கம். ஜார்க்கண்ட் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்றார் ஹேமந்த் சோரன். ஆளுநர் சந்தோஷ் கங்வார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். हेमंत सोरेन सत्य निष्ठा से प्रतिज्ञा करता हूं कि सत्य निष्ठा से प्रतिज्ञा करता हूं कि संविधान के प्रति मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता एवं अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं झारखंड राज्य के ஹேமந்த் சோரன் பதவியேற்பு விழாவில் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் பங்கேற்பு. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பில் பங்கேற்றார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்.
உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் பிரியங்கா காந்தி. அரசியல் சாசன புத்தகத்தை கையில் ஏந்தியவாறு பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார். निर्वाचित हुई हूँ, सत्यनिष्ठा से प्रतिज्ञान करती हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगी. मैं भारत की प्रभुता और अखंड